ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம சேனல் வியூவர்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கிரைம் கேசஸ் கவர் பண்ணுறீங்க, இந்த கேஸை பார்க்கும்போதே எங்களுக்கு கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகுது, இவ்வளோ கேசஸ் படித்து சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் எல்லாமே ஒரு கேஸாக தான் பார்த்துருக்கேன், எதுவும் ரொம்ப அந்த அளவுக்கு எனக்கு அஃபெக்ட் பண்ணதில்லை. பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கேஸ் உண்மையிலேயே அதை படித்து முடிச்சுட்டு என்னால் 10 நிமிஷம் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடியல. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த விக்டிமோட கொலை செய்யப்பட்ட விக்டிமோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு கொடூரமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கிரைம் கேரளாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது மேலும் ஒரு அதிர்ச்சியை எனக்கு கொடுத்துச்சு. இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, கேரளாவில் இருக்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளத்தூவல்ங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2021 காலையில் 10 மணிக்கு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி பதட்டமா வர்றாங்க. அந்த பெண்மணியோட முகத்துல அளவுக்கு அதிகமான பதட்டம் தெரியுது, கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வருது. உடனே போலீஸ் ஆபீசருக்கு ஒன்றும் புரியல. அந்த வயசான பெண்மணிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறாங்க. அந்த பெண்மணியை ஆசுவாசப்படுத்திட்டு, சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்க. சார், என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி கதறி அழுகிறாங்க. சரிம்மா, உங்க பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டா, என்னோட பொண்ணோட பேர் சிந்து, அவளுக்கு 44 வயசாகுது, அவ ஒரு 3-4 நாளா மிஸ் ஆயிட்டா சாருங்கிற மாதிரி இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி, எப்ப இருந்து மிஸ் ஆயிட்டாங்க, கடைசியா உங்க பொண்ணை எப்ப பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா, கடைசியா ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி தான் பார்த்தாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி. உடனே போலீஸ் ஆபீசருக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா நீங்க பொண்ணு காணுங்கிறீங்க, உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாமா, ஒரு 3-4 நாள் கழிச்சு கொடுத்துருக்கீங்களே, மிஸ் ஆன பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னமா பண்றதுங்கிற மாதிரி கேட்கிறாங்க. பட் அதுக்குரிய காரணம் என்னங்கிறத இந்த வயசான பெண்மணி போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. சார், சில வருடங்களுக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு தங்கமணி அப்படிங்கிற ஒரு நபரோட திருமணம் நடந்துச்சு. அவங்க இதே இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பனிக்கன்குடி அப்படிங்கிற ஊர்ல தான் இருந்தாங்க சார். திருமணம் ஆச்சு, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஸோ அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2016 என்னோட மகளுக்கும் அவங்க கணவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஸோ 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது திருமணம் தாண்டிய உறவு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, பிரிஞ்சிடறாங்கன்னா ஜஸ்ட் செப்பரேட்டட், அவங்க ப்ராப்பரா லீகலா டிவோர்ஸ் வாங்கல. அப்போ இந்த பெண்மணி சிந்து என்ன பண்றாங்கன்னா, தன்னோட 5-6 வயசு பையனை கூட்டிட்டு வெள்ளத்தூவல்ங்கிற ஊருக்கு வர்றாங்க. அங்க ஒரு வீடு எடுத்து தங்கி அங்க கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் பினோயிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அந்த நபருக்கு ஒரு 35 வயசு ஆகுது. ஸோ 2 பேரும் நண்பர்கள் அப்படிங்கிற முறையில் பழக ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் காதலாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பினோயி அண்ட் சிந்து 2 பேருமே ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இந்த பையன் அவனும் இவங்களோட தான் இருந்துட்டு வரான். ஒரு 6 வருடம் இவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பையனுக்கு 12 வயசாச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலையில் இந்த பையன் தன்னோட அம்மாவை தேடி போகிறான். அப்போது அந்த வீட்டில் அவங்க அம்மா இல்லை. அப்போ இந்த காதலர் பினோயி கிட்ட அந்த 12 வயசு பையன் கேட்குறான், என்னோட அம்மா எங்கன்னு கேட்குறான். உன்னோட அம்மா பேக்கை எடுத்து கிளம்பி போயிட்டாங்கப்பா, வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 12 வயசு பையனும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா தன்னோட அம்மா பேக்கை எடுத்துட்டு பல நாள் வெளியூருக்கு போவாங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு வருவாங்க. அது எங்க போவாங்க அப்படின்னா, சிந்துவோட கணவர், அதாவது அவர்கிட்ட இருந்து செப்பரேட் தான் ஆயிட்டு வந்திருக்காங்க, முறைப்படி டிவோர்ஸ் வாங்கல. ஸோ நம்ம கணவர்னே கூப்பிடலாம். இந்த சிந்துவோட கணவர் தங்கமணி அப்படிங்கிற நபருக்கு கேன்சர் வந்துச்சு. அவர் கோட்டயம் மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ என்னதான் தன்னோட கணவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வந்தா கூட, அவர் இப்போ ஒரு உயிர்கொல்லி நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அடிக்கடி அவரை பார்க்க போறதும், அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அங்க தங்கி அவருக்கு உதவி செய்யறதும், இதை ஒரு நார்மலா வழக்கமா வச்சிருக்காங்க. இது பினோய்க்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 நாள் கிளம்பி போவாங்க. ஹாஸ்பிட்டலில் எப்பெல்லாம் அவர் செக்கப்புக்கு வராரோ அங்கே ஒரு 2-3 நாள் தங்கி இருந்து தன்னோட கணவருக்கு சேவை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போவார். இவங்க இந்த காதலரோட இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அம்மா கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் நினச்சிக்கிட்டான்.
பட் என்ன ஆகுது, 2-3 நாள் ஆகுது, அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த தகவலும் அல்ல. அவங்க அம்மா என்னதான் 3-4 நாள் போய் தங்கியிருந்தா கூட ரெகுலரா இந்த பையன் கிட்ட போன் பேசுவாங்க. இவனும் அவங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு பார்க்கறான், போன் நாட் ரீச்சபிளா இருக்கு. எந்த ஒரு தடவை கூட அவங்க அம்மாவை இவனால போன்ல ரீச் பண்ண முடியல. இதுதான் ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக். அவனுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, தன்னோட அம்மா அப்படி கிளம்பி போறது நியாயமான விஷயம் தான், அடிக்கடி போவாங்க, தன்னை காண்டாக்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்களே, தன்னோட அம்மாக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றான், தன்னோட பாட்டி கிட்ட போய் சொல்றான். ஏன்னா அவனுக்கு இருக்க ஒரே உறவு அவங்க பாட்டி, அதாவது சிந்துவோட அம்மா கிட்ட போய் சொல்றான். அவங்களும் தன்னோட பொண்ணுக்கு கால் பண்ணி பார்க்கறாங்க, ரீச் ஆகல. ஒட்டுமொத்தத்தில் அந்த சிந்து எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த பினோய்ங்கிற காதலர் கிட்ட கேட்டா 12ஆம் தேதி தன்னோட கணவரை பார்க்குறேன்னு சொல்லி கிளம்பி போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்போ யாருக்குமே ஒண்ணுமே புரியல, இந்த சிந்து எங்க போனாங்கன்னு தெரியல, ஏன் அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரியல. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிந்துவோட அம்மா அந்த கணவருக்கு கால் பண்ணிருக்காங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருல, அவர் என்ன சொல்றாரு, இல்லையே நான் இந்த டேட்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலையே, சிந்து அங்க வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லையே சிந்து இங்க வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த சிந்துவோட அம்மாக்கு ஒரு பதட்டம் வந்திருக்கு. அதனால தான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 15ஆம் தேதி தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிருக்கான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு நியாயமான காரணம் தான். ஏன் 3 நாள் லேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. அது நிறைய டைம் இந்த மாதிரி அவங்க கணவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, பட் இந்த டைமும் அப்படிதான் போயிருக்காங்கன்னு நினைச்சாங்க. பட் அவங்க அங்கேயும் போல வீட்லயும் இல்லைங்கிறதா எல்லாத்துக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த பெண்மணி ஆசுவாசப்படுத்திட்டு முறைப்படி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு சிந்துங்கிற அந்த பெண்ணை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த சிந்து கூட தான் அவங்களோட 12 வயசு பையன் தங்கியிருக்கான். அப்போ 12ஆம் தேதி அவங்க கிளம்பி போனப்ப இந்த பையன் ஏன் வீட்டில் இல்லை அப்படிங்கிற கொஸ்டின் வரும்ல. 11ஆம் தேதி நைட் அவன் எங்கே போனா, ஏன் 12ஆம் தேதி தான் வீட்டுக்கு வந்தான்னு ஒரு டவுட் வரும்போது அவன் என்ன சொல்றானா, சார் என்னோட அம்மாவோட காதலர் பினோய்ங்கிற நபருக்கு ஒரு சகோதரி இருக்காங்க சார், அவங்க எப்பயாவது அவங்க கணவர் வெளியூருக்கு போறப்ப அவங்க வீட்டில் தனியாக இருக்க பயந்துட்டு எங்களை அந்த மாதிரி உதவி கேட்பாங்க, அப்போ என்னோட அம்மா அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் 11ஆம் தேதி நைட்டு இந்த பினோய் காதலர் பினோயோட சகோதரி வெளியூருக்கு போனதுனால என்ன அங்க அனுப்பி வச்சாங்க, நான் போனேன் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்போ போலீஸ் ஆபீசரும் விசாரணை பண்றாங்க அந்த பினோயோட சகோதரி கிட்ட. அவங்க சொல்றாங்க, ஆமா சார் என்னோட கணவர் வெளியூர் போயிட்டாரு, அதனால தான் நான் இந்த சின்ன பையனை வர சொன்னேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஜென்ரலா எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ்லயும் ஒரு விக்டிம் காணாம போனாங்க அப்படின்னா கடைசியா அவங்கள யாரு பார்த்தா, கடைசியா அவங்க கூட யாரு பேசினா அப்படிங்கறதா ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்மணியை யாரு கடைசியில பார்த்தா, அவங்க காதலர் பினோய். அவர் தான் சொன்னாரு இவங்க பேக்கை எடுத்துட்டு கிளம்புனாங்க அவங்க கணவரை பார்க்கறதுக்காக அப்படின்னு. இப்போ அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக அவரோட செல்போனுக்கு கான்டாக்ட் பண்ணா அவரோட செல்போன் நாட் ரீச்சபிளா இருக்கு. உடனே போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது இந்த காதலர் மேல. ஜெனரலா ஒரு விசாரணைக்குன்னு கூப்பிடுறாங்க, சஸ்பெக்ட் கூட கிடையாது. அப்ப திடீர்னு இந்த பெண் காணாம போறாங்க, 3-4 நாள் கழிச்சு அவங்க காதலரும் காணாம போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அப்ப இந்த பினோய்ங்கிற நபரை பத்தி விசாரிக்கும் போது அவரோட வேலை எப்படி இருக்குன்னா, எப்பவுமே டிராவல்ல தான் இருப்பாரு. அவர் பார்க்குற பிசினஸ் அதுவும் கேரளாக்குள்ள மட்டுமல்ல தமிழ்நாடுக்கும் நிறைய டிராவல் பண்ணுவாரு. ஸோ டிராவல் பண்ண போற இடத்துல நிறைய டைம் செல்போன் சிக்னல் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால போலீஸும் சரி 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு ஃபைனலா போலீஸ் அந்த பினோயை போன்ல பிடிக்கிறாங்க. எப்போ, ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி. அவர்கிட்ட சொல்றாங்க, அவர் சொன்னாரு, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், அவங்க அந்த மாதிரி கிளம்பி போனாங்களே இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல அதை பத்தி விசாரிக்க தான் நாங்க உங்களை தேடிட்டு இருக்கோம், நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு வாங்கங்கிறாங்க. ஸோ 16ஆம் தேதி அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மறுநாளே பினோய் வர்றாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு உங்க போன் நேற்று ஃபுல்லாக ரீச்சபிளா இல்லைன்னு கேட்டதுக்கு, சார் நான் வேலை நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பல இடத்துல சிக்னல் கிடைக்காது சார், சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே, உங்க காதலி 12ஆம் தேதி கிளம்பி போனாங்க, இது வரைக்கும் அவங்க வரல, கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்க கணவரை பார்க்க அங்கே வரலங்கிறாங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, நீங்க தான் லாஸ்ட் அவங்கள பார்த்துருக்கீங்க, சொல்லுங்க என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஆமாம் சார் அந்த பெண் நிறைய டைம் என்னதான் கணவரை விட்டு பிரிஞ்சு வந்தா கூட அவர் ஒரு வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் போராடிட்டு இருக்கிறதுனால உதவி செய்யறதுக்காக
போயிட்டு வருவாங்க, நானும் அதை நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் சார் கிளம்பி போனாங்க, அதனால தான் எனக்கு எந்த சந்தேகமும் வரலங்கிறாரு. சரி 3-4 நாள் ஆச்சே, நீங்க ஏன் அந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. சார் இந்த பொண்ணு அவங்க கணவரை பார்க்கறதுக்கு போவா, 4 நாள் 5 நாள் கூட தங்கிட்டு வருவா சார், அப்போ நாங்கள் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். இது ஒரு நார்மலான விஷயம் தான் சார் நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லி தான் அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. இப்போ இவர் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு. ஒரு டைம் பண்ணா அதை சந்தேகம் வரலாம், பட் அந்த பொண்ணு அடிக்கடி கணவரை பார்க்கறதுக்காக போயிட்டு வர்றதுனால சரி இவர் சொல்றது ஒரு நியாயமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பினோய் கிட்ட சொல்றாங்க. நாங்கள் திரும்பவும் உங்களை விசாரணை கூப்பிடுவோம், இந்த மீன் டைம் உங்க காதலியை பத்தியான எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ அந்த பினோய்ங்கிற நபரை வந்து வீட்டுக்கு போக சொல்றாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்க தன்னோட கணவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேக்கை எடுத்துட்டு போன இந்த சிந்துங்கிற பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்தது? உண்மையிலேயே அவங்க இங்கிருந்து கிளம்பி போனாங்க, கணவர் கிட்ட போகலன்னு சொல்றாங்க. அப்ப இடைப்பட்ட இந்த டயத்துல அந்த சிந்துக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு ரியலி வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த சிந்துக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத, இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத ஒரு வித்தியாசமான கேரளா கிரைம் கேஸை பார்க்க போறோம். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணையை இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து கேட்கிறாங்க. அதாவது பினோய்ங்கிற நபர் கூட இவங்க எந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களோ அந்த வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க கேட்கிறாங்க. சந்தேகப்படும்படியா அந்த ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி நைட்டோ 12ஆம் தேதியோ ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சிச்சான்னு கேட்டா இல்லையே, எல்லாமே ரெகுலரா தான் இருந்துச்சுங்கிறாங்க. ஸோ இந்த பெண்மணி இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. பட் போற வழியில் ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை அவங்க கணவரை பார்க்க போற இடத்துல அவங்க கணவர் மூலமா இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. பட் அந்த கணவர்கிட்ட போய் விசாரிச்சா என்ன தெரியுதுன்னா, அவர் ஏற்கனவே கேன்சர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவர் போய் உங்க மனைவியை என்னப்பா பண்ண போறாரு, அதுவும் கடைசி கட்டத்தில் அவங்க மனைவி என்னதான் பிரிஞ்சு போனாலும் இவ்வளவு உதவியா இருக்கிறதுனால அவங்க கணவர் எதுவும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. ஸோ இங்கிருந்து கிளம்பி போனாங்க, அங்கேயும் வரல, இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் உண்மையிலேயே இந்த வழக்கை தீர்க்க முடியாம விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு மணித்துளியும் உருண்டோடி போது நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருக்கோம். அதுவும் மிஸ்ஸிங் கேஸ்ல பார்த்தீங்கன்னா எப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சாதான் உயிரோட கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேல தாண்டி போச்சுன்னா உயிரோட கண்டுபிடிக்க முடியாது, ஏன் உடலை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்ல எந்த க்ளூவும் கிடைக்காம கேரளா போலீஸ் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த காதலரை திரும்ப கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு கால் பண்றாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்போ அவனோட வீட்டில் போய் பார்க்குறாங்க, வீட்டு வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா, சார் நீங்க ஏற்கனவே ஒரு 16ஆம் தேதி விசாரிச்சீங்களா, அதுக்கப்புறம் இந்த பினோய்ங்கிற நபரை நாங்க பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்பதான் போலீஸுக்கு புரியுது, இவங்க 16ஆம் தேதி பண்ண முதல் கட்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த பினோய்ங்கிற நபர் மிஸ் ஆயிட்டாரு. தட் மீன்ஸ் ஓடி போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவரோட செல்போனும் நாட் ரீச்சபிளா இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இதை போலீஸால எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே இவர் போலீஸுக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டாரா, இல்லை இவரோட வேலை நிமித்தம் காரணமா அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்பப்பதான் சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிறத போலீஸால யூகிக்கவே முடியல. மேபி அந்த நபரை திரும்ப போன்ல பிடிச்சு விசாரணை பண்ணாதான் தெரியும். பட் ஒரு டைம் கூட அந்த நபரை போன்ல போலீஸால விசாரணைக்கு பிடிக்க முடியல. இப்போ போலீஸுக்கு இந்த காதலர் மேல ஒரு சின்ன சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது 16ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வரும்போது உங்க காதலி மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நபரோட முகத்துல ஒரு சிறு கலக்கமோ ஒரு சிறு வருத்தமோ போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தெரியல. பிகாஸ் அவர் என்ன, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணுவோம், கணவரை பார்க்க வழக்கம் போல போறவ அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு போனோம். ஐயோ தன்னோட காதலி மிஸ் ஆயிட்டாளா அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு வரும்ல.
என்னதான் கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட 6 வருஷம் ஒரு பெண்ணோட லிவிங் டுகெதர்ல ஒரு நபர் இருந்திருக்காருனா கண்டிப்பா ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். உடல் ரீதியான தொடர்பையும் தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட் கண்டிப்பா இருக்கும். பட் அந்த எமோஷனல் கனெக்டை போலீஸால இந்த நபரோட முகத்துல 1% கூட பார்க்க முடியல. அப்பவே போலீஸுக்கு இந்த நபர் மேல சந்தேகம் வந்தது. இப்போ அந்த நபரை ரீச் பண்ண முடியாம இருக்கிறது மேலும் சந்தேகத்தை உறுதிப்படுத்துது. ஸோ இதுவரைக்கும் அந்த நபர் மேல ஒரு சின்ன சந்தேகம் தான் இருந்தது. இப்போ அடுத்து காணாம போன அந்த பொண்ணோட 12 வயசு பையன் ஒரு டீட்டெயில் சொன்னாம பாருங்க. அப்பவே போலீஸுக்கு சந்தேகத்தையும் தாண்டி இவன் தான் ஏதோ ஒன்று அந்த பொண்ணை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு சந்தேகம் வருது. சரி, இப்போ என்ன சொல்றான் அந்த பையன் அப்படின்னா, சார் 11ஆம் தேதி இந்த பினோய்ங்கிற நபர் என்னோட அம்மாவோட காதலரோட சகோதரி வீட்டில் போய் நான் தங்கியிருந்தேன்ல, நீங்கள் அப்போ அந்த கொஸ்டினை என்கிட்ட கேட்கல, எதுக்காக போன, யார் போக சொன்னான்னு கேட்கல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த காதலர் பினோய் தான் என்னை கூப்பிட்டு, என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு வெளியே ஊருக்கு போறாரு, என் தங்கச்சி தனியா இருப்பா, நீ போய் கூட தங்கிக்கோன்னு சொன்னாரு சார். அவர் தான் என்னை வலுக்கட்டாயமா அவங்க வீட்டுக்கு போக சொன்னாரு. எப்போ 11ஆம் தேதி நைட்டு, 12ஆம் தேதி அவங்க அம்மா மிஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த தகவல் மேலும் மேலும் பினோய்ங்கிற அந்த காதலர் மேல சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இப்போ போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, ஓகே இந்த பினோய் தான் இப்ப சஸ்பெக்ட் அப்படின்னா இப்போ போலீஸ் என்ன நினைச்சாங்க, இந்த பெண் முதல்ல பேக்கை எடுத்துட்டு கிளம்பி போனாங்க, கரெக்ட் தான், கணவரை பார்க்க போனாங்க, அங்க கணவரும் வரலைங்கிறாரு. ஸோ இடைப்பட்ட இந்த டிராவல்ல அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமா நினைச்சாங்க. பட் இப்போ போலீஸுக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த காதலர் மேலே இப்போ சந்தேகம் இருக்கிறதுனால உண்மையிலேயே சிந்துங்கிற இந்த பெண் இங்கிருந்து கிளம்பி போனாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது. சரி ஒன்று பண்ணுவோம், அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு போறாங்க. அது எப்படின்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மண் வீடு. மண் வீடு நீங்க பார்த்திருப்பீங்க. கிராமத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா கீழையும் மண், தரையும் மண்ணாதான் இருக்கும். நிறைய இந்த மாட்டு சாணியை வச்சு ஃபுல்லா மொழிகிருப்பாங்க. ஈவன் அந்த வீட்டு கிச்சன்ல இருக்கிற அடுப்படி கூட மண்ணில் செஞ்சதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மண் வீடு. அந்த மண் வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க, எதையுமே வித்தியாசமா கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த மண் வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறத்துல நிறைய இடத்துல சாயில் டிஸ்டர்பன்ஸ், அதாவது ரீசெண்டா குழி தோண்டி புதைச்ச மாதிரி தெரியுது. உடனே சந்தேகப்பட்ட போலீஸ் மோப்ப நாயை வர வைக்கிறாங்க. இப்போ மோப்ப நாயும் அந்த மண்ணை சுத்தி சுத்தி வருது, என்னென்னமோ பண்ணி பார்க்குது. இப்படி அதை குழியை தோண்ட முயற்சி பண்ணுது. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த குழிக்குள்ள எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு மேல போலீஸ் தோண்டி பார்த்தா சில மீன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஃபிஷ்ஷை வந்து குக் பண்ணிட்டு அதோட மீதத்தை வந்து இந்த சாயிலுக்குள்ள போட்டு புதைச்சிருக்காங்க. வேற எதையுமே அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒட்டுமொத்தத்தில் போலீஸ் நினைச்சுக்கிட்டாங்க, சரி இந்த வீட்டுக்குள்ளேயும் எதுவும் இல்லை, வீட்டுக்கு வெளியில கொல்லப்புறத்துலையும் எதுவும் இல்லை, ஸோ இந்த இடத்துல எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. என்னதான் பினோய்ங்கிற இந்த காதலர் இதுல சஸ்பெக்டா இருந்தா கூட அந்த காதலரையும் போலீஸ் ட்ராக் பண்ண முயற்சி பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த நபரை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பிளஸ் இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே நடக்கல. அதனால போலீஸுக்கு இப்ப 2 விதமான குழப்பம் இருக்கு. நம்ம அந்த காதலர் தேவையில்லாம சந்தேகப்படுறோமோ, சுத்தி நிறைய சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் இருக்கு. அந்த பினோய் தான் இதை கமிட் பண்ணாரு, ஏதோ ஒரு கிரைம் கமிட் பண்ணிருக்காருன்னு எந்த தடயமும் இல்ல. ரெகுலரா அவர் வேலைக்கு போறாரு. நிறைய டைம் அந்த 12 வயசு பையனை அவங்க தங்க வீட்டுல போய் தங்க சொல்லுவாரு. ஸோ இது எல்லாமே நார்மலா நடக்கிற விஷயம் தான், எதுவுமே சஸ்பீசியஸ் கிடையாது. ஈவன் அவங்க வீட்டுக்குள்ளேயும் எதுவும் இல்லை, வெளியிலையும் எதுவும் இல்லை. உண்மையிலேயே இந்த பொண்ணு எங்கப்பா போச்சு, உண்மையிலேயே காணாம போச்சா, இல்ல விருப்பப்பட்டு யார் கூடயாவது ஓடி போச்சா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண போலீஸ் என்ன பண்றாங்க, அடுத்து பலவிதமான கேஸ் வர்றதுனால இந்த கேஸ்ல கான்சென்ட்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது. போலீஸோட விசாரணையும் ஸ்லோ ஆயிட்டே இருக்கு. அப்போ காணாம போன சிந்துவோட குடும்ப உறவுகள் பயங்கர கோபம் வருது. அவங்க அம்மா மட்டுமல்ல, அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் சேர்ந்து சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க. போலீஸ் இதுல சரியா வேலை பார்க்கல, எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை நம்மளே ஏதாவது தீர்க்க முயற்சி பண்ணலாம், நம்மளையே விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்ப இந்த சொந்தக்காரங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த பினோய் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டில் இப்ப யாருமே இல்லை, வீடு பூட்டப்பட்டிருக்கு. அந்த கொல்லைப்புறத்துல போய் நிறைய சாயில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுல, அந்த இடத்துல சில மீன் வேஸ்டேஜ் எல்லாம் புதைக்கப்பட்டுச்சுல, அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. எங்களுக்கு நம்ம இந்த இடத்துல ஏதோ டவுட் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல தோண்டி பார்த்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, ஏதோ மீன் வேஸ்டேஜ் தான் போட்டு புதைச்சிருக்காங்க, தேவையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இந்த வீட்டை விட்டுரும், நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம், ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு உங்க சொந்தக்காரங்க அந்த ஊர் மக்கள் ஒரு 10-15 பேர் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ அவங்க 12 வயசு பையனும் போறான்.
ஸோ இப்படி வீட்டை திறந்து போட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் பெருசாக வித்தியாசமே இல்லை. ஒரு நார்மல் மண் வீடு எப்படி இருக்கும், தரை ஃபுல்லாக மண்ணால் மொழுகப்பட்டிருக்கு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த மேடை அடுப்பு கூட மண்ணால் தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வர்றாங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு இடம் ரொம்ப வித்தியாசமாக படுது. அதாவது என்னன்னா, நீங்கள் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி மண் வீட்டுக்குள்ள அடுப்படி மேடை வந்து அப்படியே மண்ணிலே செஞ்சிருப்பாங்க. அந்த மண்ணு மேலேயே அடுப்பு வந்து அந்த ஸ்டவ்வை வந்து அப்படியே மண்ணிலே கட்டியிருப்பாங்க. இதே மாதிரி தான் அந்த வீட்டில் கட்டப்பட்டிருக்கு. பட் என்ன அப்படின்னா, ரீசண்டாக புதுசாக அந்த மேடை மேலே ஒரு அடுப்பு கட்டினதுக்குரிய தடயம் இருக்கு. இது ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த 12 வயசு பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி இந்த புதுசாக ஒரு அடுப்பு கட்டியிருக்காங்கல்ல மண்ணில், இதை நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. இல்லை, இதை நான் பார்த்ததே இல்லை. இந்த அடுப்பு ரொம்ப ரீசெண்டாக தான் வந்திருக்கு. ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். பக்கத்தில் ஏற்கனவே பழைய அடுப்பு இருக்குது. ஸோ புதுசாக ஒரு மேடை போட்டு பக்கத்தில் இன்னொரு அடுப்பை வச்சுருக்காங்க. இது 12ஆம் தேதியிலேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். சரி, எப்போ இதை யாராவது பதிச்சது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் 12ஆம் தேதி காலையில் நான் பினோயோட சகோதரி வீட்டிலேருந்து திரும்ப அந்த வீட்டுக்கு வரும்போது இந்த அடுப்பு மேடையை ஃபுல்லாக மாட்டு சாணத்தை வச்சு நல்லா மொழிகிட்டு இருந்தான் இந்த பினோயிங்கிற காதலர். நான் கேட்டேன், என்னாச்சு, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா, இந்த அடுப்பு ஃபுல்லாக கிராக் ஆயிடுச்சு, சரியாக சமைக்க முடியல, அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நான் பெருசாக எடுத்துக்கல. பட் இப்போ பார்க்கும்போது இந்த அடுப்பு எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். ஸோ இந்த மக்களும் பார்க்கும்போது அந்த அடுப்புக்கு கீழே ரீசெண்டாக தான் அந்த மேடை கட்டின மாதிரி இருக்கு. சரி, ஒன்று பண்ணுவோம், இதை உடைச்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. போலீஸ் ஏதாவது கூப்பிடணுமா கேட்டால், இல்லை இது என்ன அடுப்பு தானே, உடைச்சு பார்த்துடலாம், ஒன்றும் இல்லைன்னா நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் முடிவுக்கு வர்றாங்க. பட் இதுதான் அந்த ஊர் மக்கள் எடுத்த ஒரு விசித்திரமான முடிவு. பட் அதுக்குள்ள அவங்க என்ன கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறத அவங்க கற்பனையில் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஊர் மக்கள் கடப்பாரெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த புதுசாக கட்டின அடுப்பை உடைக்கிறாங்க. அந்த மேடையை உடைக்கும் போது திடீர்னு உள்ள இருந்து ஒரு மனிதனோட கை வெளியில வருது. அப்படியே மிரண்டு போன அந்த நபர்கள் பேக் அடிச்சுட்டு கத்தி கதறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அந்த மேடைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய குழி இருக்கு. அந்த குழிக்குள்ள ஒரு மனிதனோட கை வருது. இதை பார்த்தவொடனே எல்லா ஊர் மக்களும் பதட்டமாயிட்டாங்க. இதுக்கு மேல இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கலான்னு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர், ஃபாரன்சிக் டீம் இந்த மண் வீடுக்கு வர்றாங்க. அங்கே இருக்கிற அடுப்படி அந்த மேடையை முழுவதுமாக உடைச்சதுக்கு அப்புறம் அந்த மேடைக்கு கீழே இருக்கிற குழியில இந்த சிந்துங்கிற பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. கொலை அப்படின்னா அவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கும் போது அந்த பெண்ணோட முகத்துல இந்த கழுத்து பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு கட்டியிருக்காங்க. தட் மீன்ஸ் அந்த பெண் மூச்சு விட முடியாம இறுதி நிமிடத்துல திணறிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அரை நிர்வாணமா இருக்காங்க. இடுப்புக்கு கீழே எந்த விதமான ஆடையும் இல்லை. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணோட உடம்ப நெருப்பு வச்சு எரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பலவிதமான விஷயங்கள் இந்த பெண்ணோட உடம்புல நடந்திருக்கு. ஸோ அவங்களோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்குங்கிறத யாராலையும் கெஸ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் எப்படி அவங்க இறந்தாங்கன்னு தெரியல. நெருப்பு வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு தலையை கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் கழுத்தை நெரிச்சதுக்குரிய காயங்கள் இருக்கு. அவங்க காலை பார்க்கும்போது எலும்புகள்லாம் உடஞ்சிருக்கு. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரைம்ல இருக்கு பார்த்தீங்களா, மல்டிபிள் இன்ஜுரி கண்டுபிடிக்கிறாங்களே, அந்த இன்ஜுரி வந்து ஃபர்ஸ்ட் எது வந்தது, செகண்ட் எது வந்தது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த பெண் எந்த பேட்டர்ன்ல வச்சு கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரியும். அப்படி பார்க்கும்போது அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. சார், நான் லேப்ல டெஸ்ட் பண்ணி சொல்றேன், பட் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பெண்ணோட காலில் இருக்க எலும்புகளை பார்க்கும்போது இந்த பெண் உயிரோடு இருக்கும்போதே நெருப்பு வச்சு எரிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. போலீஸு அரண்டு போயிட்டாங்க. சரி, ஓகே சார், நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு எது எந்த ஆர்டரில் நடந்ததுன்னு தெரியணும், உண்மையிலே அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியணுங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படுது. ஸோ இந்த மீன் டைம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த பினோயிங்கிற நபரை வலைவீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 100% அவன் தான் அந்த கொலைகாரனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அதில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார், இந்த பெண்ணோட இறுதி மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா,
அவங்க மூச்சு திணறி இறந்திருக்காங்க. தட் மீன்ஸ் அந்த பெண்ணோட முகத்துல கட்டப்பட்ட பிளாஸ்டிக் கவர்னால தான் மூச்சு விட முடியாம இறந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த பெண் உயிரோட இருக்கும் போதே அவங்க உடம்புல பலவிதமான காயங்கள் நிகழ்ந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை உயிரோட எரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் உயிரோட இருக்கும்போது அந்த பெண்ணோட கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த கால் உடைக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை உயிரோட புதைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பட் கிச்சனுக்கு கீழே தோண்டப்பட்ட அந்த குழியோட சைஸ் ரொம்ப குட்டியா இருந்ததுனால அந்த பெண்ணோட காலை மடிச்சு இப்படி உடைச்சி அப்படி திணிச்சு தான் அந்த பெண்ணை அப்படி முகத்தில் பிளாஸ்டிக் கவரை கட்சி உயிரோட சமாதி கட்டியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு கேசஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த பேத்தாலஜிஸ்ட் சொல்றாரு. ஏன் போலீஸ் ஆஃபீஸரும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணை உயிரோட சித்திரவதை பண்ணி இப்படி கொடுமையா ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கும். உண்மையிலே இந்த பினோய்ங்கிறவன் சாதாரண நபர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ் இப்ப அவனை பத்தியான பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் பேசிக்காவே ஒரு கிரிமினல் தெரியுது. அவன் மேல 17 வழக்குகள் இழுவையில் இருக்கு. அந்த 17 வழக்கோட விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை தான் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த பெண் காணாம போனாங்கன்னு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நாள் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். பட் அப்பவே இவனை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருந்தா அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்கலாம். பட் போலீஸ் சரியா செக் பண்ணாதனால, தம்பி நீ போயிட்டு வாப்பா, நாங்க தேவைப்படுறப்ப கூப்பிடுறோம்னு சொல்லி ஒரு மிக பெரிய குற்றவாளியை தப்பிக்க விட்டுருக்காங்க. இப்போ இவ்வளவு கொடூரமா ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு மீடியாவுக்கு பொதுமக்களுக்கு தெரிய வருது. கேரளா ஃபுல்லா இந்த வழக்கு பரபரப்பா பேசப்படுது. அப்ப போலீஸ் ஆபீசருக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுத்தம் வருது. என்னப்பா இது, ஒரு பொண்ணை இப்படி கொலை பண்ணிருக்கான், அவனை பிடிக்காம தப்பிக்க விட்டீங்களேன்னு. ஸோ போலீஸ் ஆபீசரும் அவனோட செல்போனை தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. உண்மையிலேயே அவனை பிடிக்கவே முடியல. ஒரு இடத்துல சிக்னல் காட்டுது, அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளேயும் அவன் எஸ்கேப் ஆயிரான். ஸோ கேரளா போலீஸால உண்மையிலே இந்த பினோய்ங்கிற நபரை பிடிக்க முடியல. பட் பொதுமக்கள் கிட்ட இருந்தும் எதிர்கட்சிகள்கிட்ட இருந்தும் அளவுக்கு அதிகமான அழுத்தம் வரும்போது வேற வழியே இல்லாம இந்த நபரை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த டீம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருக்காங்க. இந்த பினோய் தான் கொலை பண்ணிருக்கான்னு தெரியும்னா இப்போ அவனோட செல்போன் சிக்னலை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் கிளவரா எப்படி இருக்கான் அப்படின்னா, தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கான். இப்போ ஒரு இடத்துல செல்போன் சிக்னல் ஆன் ஆகுது, அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளேயும் எஸ்கேப் ஆயிரான். ஆன் பண்றான், ஒரு 2-3 ஃபோன் கால் பண்றான், அடுத்து உடனே ஆஃப் பண்ணிடுறான். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஆன் பண்றான். திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட ஒரு காட்டு பகுதியிலேருந்து ஃபோன் ஆன் பண்றான். ஸோ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, போலீஸ் தன்னை நெருங்கி வந்துருவாங்கன்னு இவனுக்கு தெரியும். அதனால இவன் கேரளாலேருந்து தமிழ்நாடுக்கு தப்பிச்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் போலீஸ் கடைசியா செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவன் இன்னும் கேரளாக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கான். பட் கண்டிப்பா அவன் தமிழ்நாட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி பிடிக்கலைன்னா அவனை கடைசி வரைக்கும் பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தெரிஞ்சு இப்போ அவனோட செல்போனை க்ளோஸா ட்ராக் பண்றாங்க. அவன் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்றான் அப்படின்னா, ஒரு கேப் கிடைக்குது. தமிழ்நாட்டில் இருக்க தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். ஈவன் இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு கால் பண்றான். ஒரு டைம் அவனோட சகோதரி கால் பண்றான். பட் ஒரு செகண்ட் தான், அந்த கால் பண்ணிட்டு உடனே போனை ஆஃப் பண்ணிடுறான். அதனால தான் போலீஸால அவனை ரீச் பண்ண முடியல. பட் ஒரு டைம் அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறான். ஒரு லொகேஷன்ல போய் போனை ஆன் பண்றான். ஒரு 2-3 பேத்துக்கு ஃபோன் பேசுகிறான். பட் அவனுக்கு தெரியாது போலீஸ் அவனை இவ்வளவு க்ளோஸாக ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் அவனுக்கு ஒரு இருமாப்பு, இவ்வளோ டைம் போலீஸ்ட்டு தப்பிச்சுட்டு இருக்கோம்ல, எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு. பட் அவன் எங்கே இருந்து ஃபோன் ஆன் பண்ணுறான்னா, இதே இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் ஆன் பண்ணுறான். இப்போ அந்த லொக்கேஷன் நெடுநேரமாக ஆனில் இருக்குது அவனோட ஃபோனு. இப்போ அடுத்து உடனே லோக்கலில் இருக்க போலீஸை காண்டாக்ட் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு போக சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு மாதத்துக்குள்ள செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2021ஆம் வருஷம் சிந்துங்கிற இந்த பெண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக பினோய்ங்கிற அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவனை விசாரணைக்காக ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க. இதில் ஒன்றும் பெரிய எவிடன்ஸ்லாம் தேவையில்லை. இவனோட வீட்டுக்குள்ள அந்த கிச்சனில் தான் அவங்க புதைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெரிய எவிடன்ஸை வச்சு தான் நிரூபிக்கணுங்கிறது இல்லை. இப்போ சொல்லுப்பா என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவனுக்கு தெரியுது நம்ம மாட்டிக்கிட்டோம், ஓகே சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ கடந்த 6 வருடமாக நானும் சிந்துவும் ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அவங்க பையனும் என் கூட தான் இருக்கான். நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு சார். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்க கணவர்கிட்டேருந்து ஃபோன் வருது. அவருக்கு இந்த மாதிரி கேன்சர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உயிர்கொல்லி நோய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த பெண் என்ன ஆகுதுன்னா,
முறைப்படி அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கல. ஸோ இன்னும் செப்பரேட்டடாக தான் இருக்காங்க. அதனால அந்த கணவர் மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன் இருக்கு. அதுவும் மரண தருவாயில இருக்கும்போது கண்டிப்பா அவர் கூட இருக்கணும், அவருக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க கணவர் இருக்கிறது ஒரு கிராமத்தில். அவர் என்ன பண்ணுவாரு, எப்பெல்லாம் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த கீமோதெரப்பின்னு பண்ணுவாங்களா, அதுக்காக கோட்டை மெடிக்கல் காலேஜுக்கு வருவார். ஒரு 3-4 நாள் தங்குற மாதிரி இருக்கும். அவருக்கு அப்போ உதவி தேவைப்படுறதுனால இவர் எப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மெடிக்கல் காலேஜுக்கு வருவாரோ அவங்க மனைவி இங்கேருந்து போவாங்க, கணவர் கூட இருந்து அவருக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்டு திரும்ப இங்கே வந்துடுவாங்க. இதை பற்றி பினோய்கிட்டையும் பேசியிருக்காங்க, அவங்ககிட்டையும் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் போகிறாங்க, பார்த்துட்டு வர்றாங்க. அடுத்த டைம் போகும்போது ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாங்க, பார்த்துட்டு வர்றாங்க. பட் நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு டைம் தன்னோட கணவருக்கு உதவி செய்ய போகும்போது ஒரு 4 நாள் 5 நாள் இருந்துட்டு வராங்க. இதுதான் இந்த பினோய்க்கு வந்து எரிச்சலை கலப்புது. நீ உன் புருஷன் வேணான்னு என்கிட்ட வந்துட்ட, 6 வருஷமா என் கூட இருக்க, இப்போ வந்து நீ கணவர் கூட போய் 4 நாள் இருந்துட்டு வரையே ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ண போறியா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு வரையாங்கிற மாதிரி பலவிதமான கொஸ்டின் கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, தன்னோட கணவர் உண்மையிலே நல்லவன் தான், ஏதோ ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தேவையில்லாமல் பிரிஞ்சு வந்துட்டோம், இவன் மட்டும் நல்லவனா, இவனும் மோசமானவன் தான். இப்போ அந்த சிந்துக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னா, தனக்கு ஒரு பையன் இருக்கான், தன்னோட கணவர் இப்போ மரண தருவாயில் இருக்காரு, கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாத்திரலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. தான் ஏன் தன்னோட கணவர் கூட போய் திரும்ப அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. இதை பற்றி இந்த பினோயிட்ட சொன்னால் இவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இவனால் இந்த சிந்துவை விட்டு கொடுக்க முடியல. நீ 6 வருஷம் என் கூட இருந்திருக்க, இப்போ எப்படி நீ திரும்ப உன் கணவர்கிட்ட போக போற அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் மேலே கோபம் வருது. அந்த பெண்மணி தன்னோட கணவர் கூட போய் ரீயூனிட் ஆகிறதுக்காக முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதனால இவங்க 2 பேத்துக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த பினோய் முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு இவகிட்ட ஒரு முடிவு பண்ணணும், அவனை எப்படியா தலைமுழுக வச்சுட்டு நம்ம கூட இவளை இருக்க வச்சிருன்னு சொல்லிட்டு தான் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நைட்டு அவங்க பையனை பொய் சொல்லி அவனோட தங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். உண்மையிலேயே இவன் என்ன நோக்கத்தில் அனுப்பிச்சான் தெரியல, கொலை பண்ணணுங்கிற நோக்கத்திலையா இல்லை ஏதோ ஒரு பேசுகிறோம் சண்டை வரும் அந்த பையன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினான்னு தெரியல. ஸோ 11ஆம் தேதி நைட்டு 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வருது. அந்த பெண்மணி நான் என் கணவர் கூட போகிறேங்கிறாங்க, இவன் நீ ஏன் கூட தான் இருக்கணுங்கிறான். 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை வருது. அப்படியே கோபத்தில் அந்த பெண்ணோட கழுத்தை பிடிக்கிறான், ஒரு 5 நிமிஷம் பிடிக்கிறான், அந்த பொண்ணு அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. அப்போ தான் இவன் ஃபீல் பண்ணுறான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. கண்டிப்பாக போலீஸ்கிட்ட இதை போய் தகவல் சொன்னால் கொலைன்னு தெரிஞ்சிடும், தான் மாட்டிப்போம். அப்போ இந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். சரி ஒன்று பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு பின்னாடி போய் குழி தோண்டலான்னு ஒரு பெரிய குழியை தோன்றான். குழியை தோண்டிட்டு அந்த பெண்ணோட உடம்பை தரதரன்னு இழுத்துட்டு வந்து அந்த குழிக்குள்ளே போடுறான். இப்போ அவனுக்கு என்னன்னா, இப்படியே உடலை போட்டு மூடிடலாமா இல்லை நெருப்பு வச்சு எரித்து பல தடயங்களை அழிச்சிடலாமான்னு தோணுது. சரிப்பா நெருப்பு வச்சு எரிச்சிடலான்னு அந்த பெண் மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பு வைக்கிறால, திடீர்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு கதற ஆரம்பிச்சிடாங்க. அப்போதான் தெரியுது அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு. இவன் நினைச்சிட்டா அந்த பொண்ணு செத்து போயிட்டாங்கன்னு. இப்போ இந்த பொண்ணு போகிற சத்தத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பக்கத்தில் இருக்க துணி தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த பெண்ணோட உடம்புக்கு நெருப்பை ஃபுல்லாக அணைச்சிடறான். அவங்க ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்காங்க கழுத்தை நெரிச்சதில். இப்போ நெருப்பில் அவங்க இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக சேதமாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ட்ரெஸ் எல்லாம் பாதி கருகி கருகாமல் இருக்கு. உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒரு பயங்கர குழப்பம் வந்துருச்சு. இந்த வீட்டுக்கு பின்னாடியே புதைக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு. பட் புதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் தேடி வருவாங்க, வீட்டுக்கு பின்னாடி பார்ப்பாங்க, சாயில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஈஸியாக தோணா கண்டுபிடிச்சிருவாங்க, மோப்பனா ஈஸியாக கண்டுபிடிச்சிருமே. என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியல. அப்போ தான் இவன் மனசில் ஒரு கொடூரமான எண்ணம் வருது. வீட்டுக்கு வெளியில் புதைச்சாதானே 4 பேர் பார்ப்பான், வீட்டுக்கு உள்ளேயே புதைச்சிட்டா பண்ணிடுவோம், இது ஒரு மண் வீடு தான், டைல்ஸ் அது இதுனால காங்கிரீட்லாம் உடைக்கணும், மண் வீடு தான். என்ன பண்ணுறான்னா அந்த கிச்சனில் பழைய அடுப்புக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி தோன்றான். மேக்ஸிமம் அவனால் 4 அடிக்கு மேலே குழி தோண்ட முடியல, ஒரு நேரோவான இடம் தான் அவனுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அந்த பெண் இன்னுமே சாகலை. ஃபஸ்ட்டு கழுத்தை நெரிச்சதில் வீக் ஆகிட்டாங்க, உடம்புல இந்த நெருப்பு காயம் ஏற்பட்டதில் முனங்கல் சத்தம், அவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கூட அந்த பெண்மணியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தான் காப்பாற்றிருக்கலாம். பட் இவன் கூட்டிகிட்டு போனால் இவன் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு தெரியும்ல.
பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பாக கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறான். இப்போது அந்த பெண்ணோட உடம்பை புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணோட முனங்கல் சத்தம் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு போடுற சத்தத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அந்த பொண்ணோட இப்படி கழுத்தில் வச்சு இந்த இடத்துல ஒரு சணல் கயிறு வச்சு கட்டிடுறான். உள்ளுக்குள்ளே காற்றே போகாது. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட திணறாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவன் குழியை தோண்டிட்டான். இப்போ என்ன பண்ணுறான், ஏற்கனவே மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணோட உடம்ப அந்த 4 அடி குழிக்குள்ளே இறக்க ட்ரை பண்ணுறான், இடம் பத்தலை. அப்போ என்ன பண்ணுறான், காலை மட்டிக்கிறான், ஒரு காலை உடைக்கிறான். இது எல்லாமே அந்த பெண் உயிரோடு இருக்கும்போது நடந்தது. திரும்ப இன்னொரு காலை உடைச்சிட்டு அப்புறம் அப்படியே உள்ளே தள்ளுறான். நேரோவை உள்ளே தள்ளி மேலே மண்ணை போட்டு மூடி அதுக்கு மேலே இவன் ஒரு அடுப்பை செட் பண்ணுறான், மண் அடுப்பு செட் பண்ணுறான். ஸோ இது ஒரு புது அடுப்பு, புது மேடை, கீழே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ காலையில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். இந்த அடுப்பை பார்க்குறான், போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இது ஒரு புது அடுப்பு, பழைய அடுப்பு, இந்த சந்தேகம் வரல, நம்ம ஒன்று பண்ணுவோம். நீங்கள் நிறைய அந்த கிராமத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ளே பசுமாட்டு சாணத்தை வச்சு மொழுகுவாங்க. ஈவன் அடுப்பு, தரை எல்லாத்தையும் மொழுகுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணிடுவோமே அப்படிங்கிற மாதிரி நிறைய மாட்டு சாணத்தை வாங்கிட்டு கரைச்சி புதுசாக இருக்கிற அடுப்பு, பழசாக இருக்கிற அடுப்பு, அந்த இடம் புதுசாக அவன் தோணுது எதுவுமே தெரியாமல் அழகாக பக்காவாக சீல் பண்ணிட்டான். அப்போ தான் அந்த 12 வயசு பையன் கேட்டிருக்கான், என்ன ஆச்சு, அடுப்பில் என்ன வேலை பார்த்துருக்கீங்கன்னா, அது கொஞ்சம் கிராக் வந்திருக்கு, நான் பூசிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருக்கான். பட் அந்த 12 வயசு பையனுக்கு அப்போ தெரியல, கீழே தன்னோட அம்மா உயிரோட புதைக்கப்பட்டது. ஸோ இதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி தன்னோட அம்மா மிஸ் ஆயிட்டாங்கன்னு பாட்டிக்கிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 2-3 நாள் பொறுமையாக இருந்திருக்கான். பட் இருந்தாலும் போலீஸ் தன்னை கண்டுபிடிச்சிருவாங்க தான் வெளியூருக்கு தப்பிச்சு போக முயற்சி பண்ணி ஃபோன் அங்கங்கே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்கான். பட் இவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நம்மளே போய் தேவையில்லாமல் ஒளிஞ்சிக்கிட்டா போலீஸ்கிட்ட நம்மளே கொலைகாரன் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும்னு தெரிஞ்சுதான் திரும்ப மறுநாள் வந்திருக்கான். அதாவது எப்போ அந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அடுத்த நாள் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறான். அந்த பொண்ணு வழக்கம் போல் பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இது எல்லாருமே நம்பிடுவாங்க. இது ஒரு புதுசாக நடக்கிற விஷயம் இல்லை. இந்த மாதிரி பேக்கை எடுத்துகிட்டு கணவரை பார்க்க போவாங்க, 4 நாள் தங்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே நடக்கிற விஷயம். ஸோ தான் மேலே யாருக்கும் எதுவும் சந்தேகம் வராது. கண்டிப்பா இந்த அடுப்பை தோண்டி பார்க்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியுது. பட் அப்படி இருந்தா கூட இவனோட கிரிமினல் பிரெயினை எப்படி யூஸ் பண்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் மோப்பனாய் கிச்சன் பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாட்டு சாணத்தை பூசும்போது உள்ள நிறைய மிளகா பொடியை போட்டு பூசியிருக்கான். அதுக்கப்புறம் கிச்சனில் எங்கே பார்த்தாலும் மிளகா பொடியை தூவி விட்டுருக்கான். ஸோ நாய் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த நாய் வீட்டுக்குள்ளே வரவிடாம வீட்டுக்கு வெளியிலே ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஒரு இடத்த பின்னாடி குழி தோண்டி இவன் மூடி இருக்கான். பார்த்தீங்களா, அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் போலீஸ் வருவாங்க, மோப்ப நாயை வச்சு இங்கே செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த மோப்ப நாயை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி தான் மார்க்கெட்டில் போய் நிறைய மீன் வாங்கிட்டு அந்த மீனோட வேஸ்டேஜை உள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கான். ஸோ மோப்ப நாயும் பார்த்துருக்கு, அது அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கு. இந்த மிளகா பொடி இருந்ததுனால தான் அது வீட்டுக்குள்ளே இந்த சடலத்தை கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கானா, இந்த பொண்ணு காணாமல் போயிட்டாங்கன்னா அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ பக்காவாக செட் பண்ணிட்டு போகிறான், திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான். பட் அவனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் இவன் பெர்மனெண்ட்டாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கான். அங்கங்கே போகிறான், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேயே சுற்றிட்டு இருந்திருக்கான், தமிழ்நாடு பார்டருக்குள்ளே போகிறான். அதாவது மூவ்மெண்ட்லேயே இருந்திருக்கான். ஒரு இடத்துல 2-3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை. ஏன்னா இருந்துச்சுன்னா ஃபோனை ஆன் பண்ணாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எங்கெல்லாம் ஃபோனை ஆன் பண்ணுறானோ அங்கே இடத்துல ஃபோன் பேசுகிறான், ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடான். இப்படி இருந்ததுனால தான் 1 மாதம் போலீஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்திருக்கான். நான் கடைசியாக படித்து பார்த்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இவனுக்கு இந்த தண்டனை தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் எனக்கு நான் படித்து பார்த்த வரைக்கும் தெரியல. பட் கண்டிப்பாக பிடோய்ங்கிற இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி எவ்வளவோ கேசஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஒரு கேஸ் எப்போ நம்மளுக்கு மனசில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, நம்மளை அந்த விக்டிமோட பொசிஷனில் வச்சு பார்ப்போம். பாவண்டா, ஒரு 10 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படி பண்ணியிருக்காங்களே, பெரிய பொண்ணு அப்படி பண்ணியிருக்காங்களே, ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த விக்டிம் மேலே ஒரு அதீத இரக்கம் வரும், ஒரு பயமும் கூட வரும். பாவம், இறுதி நிமிடம் எப்படி இருந்திருக்கணும், அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு வந்தது. உண்மையிலேயே இவன் கழுத்தை நெரிச்சப்பே அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா இவ்வளவு வலியும் வேதனையும் கிடையாது.
அந்த கழுத்தை நெரிச்சதே அவ்வளோ பெரிய பெயின், அதையும் தாங்கி உயிரோட எரிக்கப்பட்டு அந்த நெருப்புல வந்த பெயினையும் தாங்கி மூச்சு விட முடியாம பிளாஸ்டிக் கவர் கட்டியிருக்கானே அதையும் தாங்கி ஈவன் இவன் கடைசியில் குழிக்குள்ள போடுறப்ப அந்த 2 காலையும் உடைச்சு உள்ள போட்டான் பாருங்க, அப்போ வரைக்கும் அந்த பெண் உயிரோட இருந்திருக்காங்க. ஸோ பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்லப்படுறது என்னன்னா, இந்த பெண்ணோட மரணம் கடைசியில் மூச்சு திணறால தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ சந்தேகமே கிடையாது, அந்த தலையில கட்டின பிளாஸ்டிக் கவரால தான் இவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்க உயிரோடு இருக்கும் போதுதான் மற்ற எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அப்போ அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் எவ்வளவு வலி மிகுந்ததா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல. இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான டேக்அவே, நான் நிறைய கேஸ்ல சொல்றதா, பெண்கள் இந்த மாதிரி லிவிங் டுகெதரில் போகும்போது ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுங்க. எப்போவுமே சரி, இந்த லிவிங் டுகெதர் லைஃப்பில் எனக்கு எப்போவுமே உடன்பாடு கிடையாது. பிகாஸ் கணவன் அப்படின்னு முறைப்படி நம்ம திருமணம் பண்ணிட்டு போகும்போது அந்த உறவில் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். பட் அதுலேயே நிறைய கொலைகள்லாம் நடக்குது. பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாதுகாப்பான ரிலேஷன்ஷிப், ஈவன் அது ஒரு ஆத்தரைஸ்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால யாரையும் எதுவும் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. அப்படி பண்ணாலும் சட்டத்தின் பார்வையிலேருந்து தப்பிக்க முடியாது. பட் இந்த லிவிங் டுகெதர்ங்கிறது எப்படின்னா, சும்மா ஒரு 4 பேர் போகிறப்ப அப்படி ஜாலியாக தங்கிட்டு இருக்குது, நீ போ நான் போனால் நீங்கள் உண்மையிலே இவங்க கூட தான் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும் சட்டப்படி அது எங்கேயுமே செல்லுபடி ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன வேணாலும் அவன் கிரைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளே ஒரு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ பெண்கள் இந்த மாதிரி லிவிங் டுகெதரில் இருக்கும்போது கண்டிப்பாக கவனமாக இருங்க. அதுவும் திருமணமான பெண்கள் குழந்தையோட போகும்போது கண்டிப்பாக ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுங்க. பெட்டர் இந்த லிவிங் டுகெதர் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுத்து மறுமணம் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. பட் இந்த மாதிரி போய் இருந்தால் அது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிரச்சனையில தான் முடியும். இந்த கேஸில் மோஸ்ட் அஃபெக்டட் யார்? ஆப்வியஸ்லி அந்த பொண்ணோட இறுதி நிமிடம் வலி மிகுந்ததாக இருந்திருக்கு. அந்த 12 வயசு பையனோட நிலைமையை நினச்சி பாருங்க. அப்பா கேன்சரில் இறந்து போகிறாரு, அம்மா உயிரோட இல்லை. இப்போ அந்த பையன் அனாதை ஆயிட்டான். கடைசி வரைக்கும் பாட்டி கூட தான் வளர்க்கணும். அந்த பாட்டி எவ்வளோ நாள் அந்த பையனை வளர்த்துற முடியும்? என்னதான் பாட்டி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட கூட அவங்க வயது மூப்பு காரணமாக ஒரு அம்மா அப்பா தான் அந்த ஏஜில் அந்த பையனுக்கு ஒரு சரியான நல்லது கெட்டதை பண்ண முடியும். பாட்டி எவ்வளோ நாளைக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அப்போ அந்த பையன் பாருங்க, அவன் வாழ்க்கை தான் கடைசியில் அனாதை மாதிரி போகப்படுது. ஸோ மேக் ஷுர் பெண்களோ ஆணோ இந்த மாதிரி ஒரு லிவிங் டுகெதரில் போகும்போது பசங்களையும் திங்க் பண்ணுங்க. பட் பெட்டர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக திருமணம் பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இல்லை நான் லிவிங் டுகெதரில் இருக்க போகிறேன், இவன் நல்லவன் அப்படின்னா அவனை பற்றி நல்லவனா அப்படிங்கிறத ப்ராப்பராக பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு காதலில் மயங்கி நம்பாதுங்க. இவனை பாருங்க, இவன் மேலே 17 கேசஸ் இருந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. இவ்வளோ பெரிய கிரிமினல் கூட 6 வருஷம் இருந்திருக்காங்க, நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ பி கேர்ஃபுல். உலகம் ரொம்ப கெட்டு கிடக்கு. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு படித்து முடித்து பயங்கர ஹேங் ஓவர் இருந்தது. இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.